ஜிபே, ஃபோன்பே வச்சிட்ருக்கீங்களா? அனைவருமே இப்ப காணொளிய பார்க்கக்கூடிய அனைவருமே ஃபோன்ல தான் இந்த வீடியோவ பார்ப்பீங்க. அப்படி ஃபோன்ல பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே உங்களுடைய ஃபோன்ல ஜிபே, ஃபோன்பே பணம் பரிமாறிக்கொள்ள கட்டாயமா வச்சிட்ருப்பீங்க. நீங்க வேறு ஒரு நபருக்கு பணத்தை அனுப்பும் பொழுது மிக முக்கியமான சில விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லனாலும் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணீங்கன்னா இத தெரிந்து கொள்வது அவசியமும் கூட மக்களே. சின்ன ஒரு பிழை ஏற்பட்டா கூட தெரியாத்தனமா மற்றவர்களுக்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுவிடும். அப்படி உஷார்லாம் இல்லனா உங்களுடைய பேங்க்ல இருந்து பணம் போவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கு. அதனால இந்த ஸ்டெப் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைத்து இடங்களிலுமே டிஜிட்டல் பரிவர்த்தனை மக்கள் ஆதரிக்க துவங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையும் கூட. அதாவது இந்த பிரபலமான யூபிஐ செயலிகள் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் பணம் மாற்றிக்கொள்ள முடியும். கடைகளுக்கு சென்று வாங்கும் சிறிய ரக பொருட்களுக்கு கூட ஸ்கேன் செய்து கடையிலே நம்ம பணம் அனுப்புவது உண்டு மக்களே. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில எல்லாத்துக்குமே நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிறத விட போன்ல அனுப்புறது தான் அதிகம். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில அதை பாதுகாப்பா பயன்படுத்த வேண்டாமா? யூபிஐ செயலிகள்ல தவறான யூபிஐ ஐடியை உள்ளிடுவது ரொம்ப தவறு மக்களே. இந்த சிறிய தவறு மூலமாக தெரியாத நபர்களினுடைய கணக்கிற்கு உங்களுடைய பணம் போயிடும். எனவே சரியான யூபிஐ ஐடியை தெரிந்து கொண்டு அதில் பணம் அனுப்புறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது QR குறியீடு. ஆன்லைன் ஆஃப்லைன் கடைகள்ல QR குறியீடுகளை ஸ்கேன் செய்யும் பொழுது கவனமா இருக்கணும். குறிப்பா QR குறியீடானது சரியாக தான் இருக்கிறதா அப்படின்றத உறுதி பண்ணிட்டு நீங்க பணம் அனுப்பலாம். சில சமயங்கள்ல மோசடி செய்பவர்கள் இந்த போலியான QR கோடுகளை உருவாக்கி இருப்பார்கள். தெரியாத இணைப்புகள். அதே போல உங்களுடைய போன்ல UPI பணம் செலுத்த சொல்லும் தெரியாத இணைப்புகள் கிளிக் செய்ய வேண்டாம். குறிப்பா உங்களுடைய போனுக்கு வரும் OTP-யை யாருக்குமே கொடுக்காதீங்க. அது எவ்வளவு நம்பகத்தன்மையாக இருந்தாலும் தோன்றினாலும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க மக்களே. பணம் பெறுபவரின் பெயர் முக்கியம். இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் தப்பு பண்றீங்க. இதை ரொம்ப கவனமா பாருங்க. UPI மூலமாக அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைமை இருந்தால் பணம் பெறுபவரினுடைய பெயர் மற்றும் UPI ஐடி மற்றும் தொகை எப்பொழுதுமே 2 முறை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அதே போல உங்களுடைய செயலியை எப்பொழுதுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் புதிய வெர்ஷன்ல அப்டேட்டா வச்சிட்டு இருக்கணும் மக்களே. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் சொல். அதே போல உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நீங்கள் பயன்படுத்தும் கடவுள் சொல் இந்த UPI-க்கும் பயன்படுத்த வேண்டாம். நிறைய பேர்லாம் என்ன பண்றீங்கன்னா பாஸ்வேர்டை 111 222 33 இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறீங்க. கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி போட்டு வைங்க. இந்த மாதிரி எளிமையா போடும்போது நாளை பின்ன நிறைய தப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய திரைக்கு போனுடைய திரைக்கு பேட்டர்ன் பின் லாக் எதனா போட்டு வைங்க. அப்பதான் ரொம்பவே சேஃபா இருக்க முடியும். அப்புறம் கடைசியாக SMS. இந்த UPI செயலிகள்ல பயன்படுத்தும் மக்கள் தினமுமே வரக்கூடிய SMS நீங்கள் செக் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுடைய அனுமதி இல்லாம பரிவர்த்தனை எதனா நடந்துச்சுன்னா உடனே புகார் அளிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நன்றி.